எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. இன்றைக்கி ஒரு மார்னிங் vlog பார்க்கலாம். காலையில் டிஃபன் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன், எங்களோட லஞ்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக இருக்கும் இந்த vlog. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக என்னோடய கார்டனை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா. கார்டனில் ஃபஸ்ட் டைம் புதினா நல்லா முளைச்சி வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீட்டுக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. 2 இயர்ஸும் நான் நிறைய தடவை புதினாவை நட்டி வச்சு வளர்க்குறதுக்கு ரொம்ப தடவை ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆனால் எனக்கு எப்போவுமே முளைச்சி வந்தது கிடையாது. இந்த தடவை வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணுற ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. அது மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி இருக்குது. திருப்பதியில் நவம்பர் டிசம்பர் ஃபுல்லும் நல்ல குளிர் அடிக்கும். ஜனவரியிலிருந்து ஒரே ஹாட்டான வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இந்த தடவையும் இருக்குது. அப்படியே வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப புகை மூட்டமாக இருக்குது. பனி கொட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி 2-3 கத்தரிக்காய் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாகி வந்திருக்கு. இது எனக்கா இல்லை எங்கள் ஹவுஸ் ஓனருக்கா அப்படின்றத இன்னும் டிசைட் பண்ணலை. பப்பாளியும் நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. காய் இப்போ தான் சின்ன சின்னதாக பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. பழுத்த உடனேயும் அதிலேருந்து பறிக்க ஆரம்பிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் கிழங்கும் பண்ண போகிறேன். பூரி பண்ணும்போதாக இருக்கட்டும் இல்லை சப்பாத்தி பண்ணும்போதாக இருக்கட்டும், மாவை ஃபஸ்ட்டே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் உப்பு சேர்த்து அளவு தண்ணி ஊற்றி மெதுவாக நீங்கள் பிணைய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப சாஃப்டாகி வரும். நான் மாவு பிணைஞ்சதுக்கு அப்புறமா காட்டுறேன். நான் ப்ளீஸ்பரியோட கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறேன். ஆசீர்வாத்தோட ப்ளீஸ்பரி கம்பேர் பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவே வருது. எனக்கு ஆசீர்வாத் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது மாவு. அதாவது ஹார்டாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சப்பாத்தி மாவு பிணையும் போது அதில் முட்டை ஆட் பண்ணணும், அடுத்து வாழைப்பழம் சேர்க்கணும், இந்த மாதிரி சேர்க்கணும், அடுத்து வெது வெதுப்பான தண்ணி சேர்க்கலாம், இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் சொல்லுவாங்க. எதுவுமே இல்லாமல் நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் மாவு பிணைஞ்சு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மாவு. நான் பிணைஞ்ச மாவையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு கையிலேயும் கேமராவை பிடிச்சிக்கிட்டு, அதாவது என்னோடய மொபைலை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கை மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வீடியோஸ் மற்ற பேரோட vlog பார்க்குறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். மாவை பாருங்கள், நான் லைட்டாக டச் தான் பண்ணுறேன். அதுக்கேவோ எந்த மாதிரி உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ளஃபியாக வரும். நீங்கள் சப்பாத்தி பண்ணுறீங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் ஒரு 1/2 hour இந்த மாதிரி கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பூரி நான் பண்ண போகிறதுனால நான் உடனே எடுத்து யூஸ் பண்ணிடுவேன் ஒரு 5 to 10 minutes. அதே மாதிரி பூரிக்கு மாவு பிணையும் போது மாவு நல்லா டைட்டாக இருக்கணும். சப்பாத்திக்கு மாவு பிணையும் போது லைட்டாக லூஸ் கொடுத்து பிணைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா வரும். பூரி எதுக்காக நல்லா டைட்டாக இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் நல்லா பூரி புஷ்ஷுன்னு வரும். அப்பாவோட லஞ்சுக்கு நான் சுண்டல் சாதம் தான் கொடுத்துருக்குறேன். மத்தியானம் எங்களுக்கு சுண்டல் குழம்பு அப்பளம் சாதம் இது மட்டும்தான். அதே சுண்டலை வேக வச்சு கொஞ்சம் எடுத்து அவளுக்கு மட்டும் சுண்டல் ரைஸ் பண்ணியிருக்கிறேன். இதை எப்படி பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம், குட்டியோண்டு ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை எப்பவும் போல் நம்ம தாளிக்கிற மாதிரி தான் மசாலா ஐட்டமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணோடனே அந்த பச்சை மிளகாய் எடுத்துட்டேன், ஏன்னா பாப்பாவுக்கு மட்டும் பண்ணுறதுனால. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் சுண்டல் வேக வச்ச சாதம், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சுண்டல் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ்க்கு என்ன கொடுத்தேன் அப்படின்னா நட்ஸு தான் கொடுத்துருந்தேன். டிமார்ட்டில் இந்த நட்ஸ் கிடைக்குது, மிக்சடு ட்ரை ஃப்ரூட் நட்ஸு. கேஜி 250 rupees. எனக்கு ஒரு பாதி மாதத்துக்கு இதை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். 15 days வரைக்கும் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு எனக்கு தோன்றதுனால நான் இதை எப்போவுமே டிமார்ட் போனேன் அப்படின்னா வாங்கிடுவேன். குட்டி டப்பாவில் மாவு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது கோதுமை மாவு. இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தியோ பூரியோ தேய்க்கும் போது இந்த மாதிரி சின்ன டப்பாவில் கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போது பேலன்ஸ் மாவு இருந்துச்சு அப்படின்னா இதோட கேப் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேறு ஏதாவது கிண்ணத்துலையோ பவுல்லையோ இல்லை தட்டுலையோ எடுத்தோம் அப்படின்னா அந்த மாவு யூஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கீழே போட்டு வீணாக்க தான் போகிறோம். அதனால தான் இது ஒரு குட்டி டிப் உங்களுக்கு. அப்புறமா சப்பாத்தியோ பூரியோ பரோட்டாவோ என்ன பண்ணாலுமேவோ நான் கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த
டேபிள் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் நான் வந்து அதுக்கான மாவை வந்து தேய்ப்பேன். அதுக்கான ட்ரேல வச்சு தேய்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணி அந்த இடத்துலையே அப்படியேவும் நம்ம மாவு தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்து தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இடமே நம்மளுக்கு பாழாகும் இல்லையா. கிச்சனோட வேலையை கிச்சன்லேயே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இடம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பாப்பாக்கும் என்னோட மாமாவுக்கும் மட்டும்தான் இப்போ பண்ண போகிறேன். பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கும் தம்பிக்கும் பூரி பண்ணும்போது சின்னதாக ஒரு வடச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து அதிகமாக வீணாகுவதை நம்ம தவிர்க்க முடியும். அதே மாதிரி ஒரு கொதிக்க வச்ச எண்ணெயை திரும்பி திரும்பி பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதையும் நம்மளால் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அளவாக தான் நம்ம எண்ணெய் எடுக்கிறோம். மாதிரி பூரி நீங்கள் எந்த பாத்திரத்தில் போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட சர்க்கிள் வந்து இருக்கணும். மாவோட சர்க்கிள் சொல்கிறேன். அதை விட பெருசாக போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு உப்பி வராது. எண்ணெயில் முங்கி நல்லா குளிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நல்லா முங்குனா மட்டும்தான் இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும். நீங்கள் ரவையே சேர்க்காட்டி கூட ரொம்ப நேரத்துக்கு இந்த மாதிரி புஷ்ஷுன்னு இருக்கிறது அப்படியே இருக்கும். நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக தான் இந்த பூரி வந்து பண்ணி கொடுக்குறேன். பூரி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா பாப்பாவை குளிக்க வச்சு ரெடி பண்ணி அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா என்னோட ஒர்க்கெல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி நம்மளோட ஒர்க்கு வந்து எப்போவுமே முடிஞ்சு போகிறது கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லா ஹோம் மேக்கருக்கும் இதே சுச்சுவேஷன் தான். அதுக்கு இடையில நம்மளுக்குன்னு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் டைம் இருந்தால் தானே நம்மளும் ஹாப்பியாக எல்லா ஒர்க்கையும் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ஹெட்ஃபோன் ஒன்று இருக்குது, அது என்னோட காதில் இருக்கும். எனக்கு வந்து சாங்ஸ்லாம் பிடிக்காது. சீரீஸ் மாதிரி ஏதாவது கதை கேட்குறது, சீரியல் பார்க்குறது அந்த மாதிரி தான் நல்லா பிடிக்கும். சீரியல் வந்து பார்க்க மாட்டேன், கேட்க மட்டும் செய்வேன். என்னோட இயர்பட்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் விளாகில் உங்களுக்கு ரிவீல் பண்ணி காட்டுறேன். கிழங்கு வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஹோட்டல் ஸ்டைலில் பூரி கிழங்கு வந்து அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. பூரி கிழங்கோட ரெசிபியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த விளாகில் ஷேர் பண்ணுறேன். எங்களுக்கான குழம்பை வந்து ரெடி பண்ணுறேன். சுண்டலை வந்து ஃபஸ்ட்டே அவிச்சு வச்சதுனால நம்ம பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் கூட டைம் ஆகாது. எப்படின்னு சொல்லிட்டு அவிச்ச அதே குக்கரில் ஒரு சின்ன பல்லாரி, நான் வந்து புளி சேர்க்காததுனால தக்காளி வந்து 2 பெரிய தக்காளியை ஆட் பண்ணியிருக்கிறேன். சாம்பார் மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டே உங்களுக்கு பிக்சரில் காட்டியிருப்பேன். தேங்காயும் இப்போ வேக வச்ச சுண்டல் இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா மையாக அரைச்சி அந்த பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். போட்டிருக்கிற வெங்காயமும் தக்காளியும் பார்க்குறதுக்கு அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா வதக்கிட்டு இந்த குழம்புல வந்து சேர்த்து அதுக்கப்புறமா குக்கரில் விசில் வைங்க. அதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும். இம்பார்ட் ரைஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் குக்கர்லையே பண்ணுற குழம்பு. இந்த மாதிரி தான் என்னோட ரெசிபிஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கும். இது எல்லாம் தான் என்னோட சிலிண்டர் வந்து நிறைய நாள் வர்றதுக்கான முக்கியமான காரணம். நம்ம பார்த்தீங்களா, பார்க்கும்போதேவும் எவ்வளோ ஃபீலோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக தாளிப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி கடுகு, ஒரு வத்தல், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அதில் கொட்டிட்டேன். டன் குழம்பு சாப்பிட்ற ஃபீல் இருக்குது. எனக்கு பண்ணுற ஒவ்வொரு சமையலையும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அதே நேரத்தில் நமக்கான நேரத்தை உருவாக்கணும். அந்த விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளோ சீக்கிரமாகவும் பண்ணணும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் பண்ணணும். இந்த 2 விஷயத்தை மட்டும் நினச்சிக்கோங்க. எல்லாமேவும் நம்ம கரெக்டாக பண்ண மேக்கராக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் கிச்சன் நம்மளோட சொத்து தான். ஆனால் கிச்சன்லேயே இருக்கிறது நம்மளோட வேலை கிடையாது இல்லையா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உங்கள் எல்லாருக்கும் இந்த விளாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தை இந்த விளாக்ல இருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கிவ் அவே போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஃபியூ டேஸ்லையே மேக்ஸிமம் 1 வீக் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த நாளுக்காக காத்துட்ருக்கிறேன். யாரெல்லாம் நம்மளோட கிவ் அவேல செலக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சந்திப்போம். பை.